சிக்கன் தால்சா செய்ய போகிறோம் பிரியாணிக்கு. வாங்க, 2 தக்காளி மிக்ஸில் அடித்து வச்சுருக்கேன், மாங்காய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், புதினா, தாளிக்க வெங்காயம், வாழைக்காய், கத்திரிக்காய் வீடியோ காட்டலை ஆனால் நான் சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு பாதி, துவரம்பருப்பு பாதி. நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அலசிட்டேன் துவரம்பருப்பையும். நம்ம சிக்கன் சேர்த்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு 4 விசில் விடுவோம். இப்போ இதில் கத்திரிக்காய் வாழைக்காய் சேர்த்துருக்கேன், இது வீடியோவில் எடுக்க முடியல. 4 விசில் வச்சுருக்கேன் குக்கரில். எண்ணெய் சேர்த்தாச்சு போதும். வாங்க தாளிப்பு கொடுக்கலாம். சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஜீரகம், கடுகு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கலாம். தக்காளி கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, இல்லாட்டி திக்காக கிரேவி கிடைக்காது. தாளிச்சா மிக்ஸியில் அடித்து சேர்த்துக்கோங்க. தேவைக்கப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு பட்டை போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது மாங்காய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். புதினாவை சேர்த்துக்கோங்க, இதில் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வாங்க, இப்போ உப்பு சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ இது கறி வறுவல் பக்கத்தில். இப்போ பருப்பு, சிக்கன், கத்திரிக்காய், வாழைக்காய் 4 விசில் வச்சு இந்த மாங்காய்லாம் வெந்ததுலேயே அதில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக நான் புளியும் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள், தனியாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு காரெலாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது, போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சிக்கன் வறுவல் எண்ணெயிலே வறுக்கிறேன், சிம்மில் வச்சு வறுக்கிறேன். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, தால்சா ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் வறுவல் செஞ்சுட்டேன். சூப்பராக இருக்குது, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.